ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா புருட்டோ 2 Blue Vortex சாப்டர் 13 பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நிறைய பேச போகிறோம். தென் இது மட்டும் இல்லாமல் நேற்று என்னால் சாப்டர் போட முடியல, முக்கியமாக ஜுஜுட்சு கைசன் சாப்டர் 265 போட முடியல. பட் அந்த சாப்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஆனால் போட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கவலையில் இருக்கேன். ஒரு சின்ன ஒர்க் இஷ்யூஸ்ன்ற காரணத்தினால என்னால் அந்த வீடியோ பேச முடியல. நம்ம அட்மின் ப்ரோ பேசியிருப்பார், கண்டிப்பாக அது நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். கூடி சீக்கிரம் அந்த சாப்டரை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக பேச வேண்டியது இருக்குது. அதனால் கம்மிங் வீடியோஸில் கண்டிப்பாக அந்த ஒரு வீடியோவும் வந்துடும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். புருட்டோ 2 Blue Vortex சாப்டர் 13 அஃபிஷியல் மாங்கா ரிலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 20 நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி எப்பயும் போல் மேபி லீக்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சாப்டர் 13 பற்றி நம்ம பேச போகிறதுக்கு முன்னாடி சாப்டர் 12 நடந்திருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயங்களை பற்றி பேசிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், லாஸ்ட் சாப்டர் வந்து புருட்டோ அவரோட பெஸ்ட்டை கொடுத்தாரு. ஹிடாரியை முடிஞ்ச அளவு ப்ராப்பராக டிஃபெண்ட் பண்ணாரு. இது மட்டும் இல்லாமல் கவாக்கியும் பேட்டில் சேர்ந்துருக்காரு. முடிஞ்ச அளவு தன்னோட ஆப்பனன்ட் கூட சண்டை போட்டு அங்கே இருக்கக்கூடிய அவரோட பீப்புள்ஸ் வந்து காப்பாற்றிருக்காரு. நம்ம புருட்டோ ஆப்பனன்ட் கூட சண்டை போட்டது மட்டும் இல்லாமல் ஹிடாரியை வந்து கிட்டத்தட்ட டிஃபீட் பண்ற ஒரு சிச்சுவேஷன் போய் கவாக்கியும் உள்ள பூந்து அது ஒரு ஃபைட்டே பயங்கரமா கொண்டு போயிட்டாங்க. பட் ஜியோரா வந்து பாத்தீங்கன்னா பேட்டில் இறங்காமலே கொஞ்சம் தள்ளி இருந்தே பேட்டில் முடிச்சு வச்சுட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம புருட்டோவை அட்டாக் பண்ணிட்டான் ஹிடாரி மூலமா. ஹிடாரியை கிட்டத்தட்ட ஒரு சக்ரா ஃப்ரூட் மாதிரி மாத்தி அதை வச்சு ஒரு மிசைல் லான்ச் மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணி புருட்டோவை அட்டாக் பண்ணிட்டான் ஜியோரா. கமிங் சாப்டர்ல ஜியோரா ஸ்ட்ரைட்டா அந்த பேட்டில் ஃபீல்ட்ல இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ அங்க வந்து ஓரளவு ஃபைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா கவாக்கி இருக்காரு, கொனஹாமாரு சென்சே இருக்காரு, சாரடா இருக்கா. இப்போ ஹிமாவாரியும் ஓகே, இதுக்கப்புறம் நம்ம புருட்டோவும் ஓகே. இந்த பேட்டில் வந்து சேர முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ரெண்டு பேருமே டயர்டா இருக்காங்க. முக்கியமா புருட்டோ லாஸ்ட் சாப்டரோட எண்ட்ல தான் வந்து அடி வாங்கியிருக்காரு. கூடி சீக்கிரம் அவர் ஹீல் ஆவாரா இல்ல லாஸ்ட் சாப்டர்ல வந்து அடிப்பட்ட உடனே நம்ம சாரடா உடனடியா இவரை ஹீல் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு ஜுட்சு பண்றாங்களா அப்படின்றத வந்து கமிங் சாப்டர் பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஏன்னா இப்போ அவர் வந்து அடிப்பட்ட ஒரு ஸ்டேஜ்ல இருக்காரு. ஸோ உடனடியா மேபி ஹீல் ஆகிறதுக்காக சாரடா ஏதாவது பண்ணலாம், இல்ல சாக்குரா இந்த ஒரு சாப்டர்ல என்டர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ஒரு சாப்டரும் லாஸ்ட் சாப்டர் மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை வச்சே தான் பேட்டில் போகும் அப்படின்னு தோணுது. பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன்னா, ஏதாவது ஒரு சில பழைய கேரக்டர்ஸ், பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் யாராவது என்ட்ரி கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து எனக்கு பர்சனல் ஒப்பீனியன். லைக் சாக்குரா மாதிரியான கேரக்டர், ஷிகமாரு இருக்காரு, தென் நிறைய மெச்சூர்டான நிறைய வார்ஃபீல்ட்ல வந்து சண்டை போட்ட ட்ரெயின்டான ஷினோபிஸ்லாம் இருக்காங்க. லைக் எக்ஸாம்பிளுக்கு ஷிகமாருவே சொல்லலாம், ஒரு பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னே சொல்லலாம். அவர் வந்து ஹொக்காகேவா வேற இருக்காரு, அவர் இன்னும் இறங்கல. இது மாதிரியான கேரக்டர்ஸ் இன்னும் பேட்டிலுக்குள்ள வரல. ஹஷின்கோஜி எங்க போனாரு, அவர் காணமே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மவுண்ட் வயபுக்குள்ள இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அவரும் கூடிய சீக்கிரம் இந்த பேட்டில் கலந்துக்கலாம். மேபி கமிங் சாப்டர்ல கூட அவர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ புருட்டோ வந்து செயல்பட முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காரு. புருட்டோக்கு ஹெல்ப் பண்ற விதத்துல அவர் கூட வரலாம். ஏன்னா இப்போ அவங்ககிட்ட தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைங் தண்டர் கார்டு அந்த ஒரு ஜுட்சு இருக்குன்ற காரணத்தினால ஈஸியாவே ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஃபாஸ்டா வந்துக்க முடியுது அந்த சீல் மார்க் மூலமா. அதனால ஹஷின்கோஜி கூட வந்து பாத்தீங்கன்னா உடனடியே இந்த ஒரு வால் ஃபீல்ட்ல வந்து லேண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் இதெல்லாம் தாண்டி நமக்கு மேபி ஃபியூச்சர் கமிங் சாப்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது யாரோட கம்பேக்காக வந்து பாத்தீங்கன்னா நருட்டோட கம்பேக்காக. நருட்டோ எப்படி மறுபடியும் வருவாரு அந்த ஒரு பேட்டில் பார்க்கறதுக்கு இங்க எல்லா ஃபேன்ஸுமே காத்துக்கிட்டு இருக்கீங்க. இதை தாண்டி ஒரு சில கேரக்டர்ஸ் நம்ம அவரையும் தாண்டி எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அவங்க வருவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நமக்குள்ள ஒரு கியூரியஸ் இருக்குல்ல, அது நடக்கலாம் அப்படின்றதுக்கான அறிகுறிகள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து அதுவுமே பேக்ரவுண்ட்ல ஓடிட்டு இருக்கு. முக்கியமா யாருன்னு பாத்தீங்கன்னா மினோட்டோ நமிகாசே அண்ட் இட்டாச்சி உச்சிஹா. இவங்க ரெண்டு பேர் மட்டும் இல்ல, குராமாவையுமே அந்த லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். ஏன்னா குராமா, அதுக்கப்புறம் மினோட்டோ, அதுக்கப்புறம் இட்டாச்சி, இவங்க மூணு பேரும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒரு 4-5 மந்த்ஸ்ல இருந்தே இந்த மாதிரியான ரூமர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. பட் அதெல்லாம் அப்ப யாருமே கண்டுக்கல. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல குராமாவோட கம்பேக் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரையும் வந்து ஆச்சரியப்படுத்திருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த விஷயமும் நடந்துருமோன்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப சாப்டர் போயிட்டு இருக்க ஸ்டைலா பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர்ஸ் வரதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே தெரியல. ஏன்னா ஒன்லி பேட்டிலா போயிட்டு இருக்கு. ஒரு செட் ஆஃப் பர்டிகுலர் பிளேஸ்லயே பேட்டில் போயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஜுஜுட்சு கைசன் மாதிரி சொல்லலாம். இப்ப இந்த பேட்டில் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃபைட் மாறி போயிட்டு இருக்கு. இந்த சுச்சுவேஷன்ல எப்படி இந்த கேரக்டர்ஸை கொண்டு வர முடியும்? அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷன் வேணும். இதெல்லாம் இருக்குல்ல. ஸோ இப்படி பார்க்கும்போது இதை யார் பண்ணுவா? அப்படி ஒரு வேளை வராங்கன்னே வச்சுக்குவோம். வந்தா இது எப்படி
நடக்கும், எப்படி இது சாத்தியம், அப்படி இவங்களை கொண்டு வரதுக்கு நீங்க பேசாம நருட்டோவே கொண்டு வந்துடலாமேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கேட்கலாம். நருட்டோ வரது இருக்கட்டும், ஒருவேளை இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த பர்டிகுலர் கேரக்டர்ஸ் வந்தா எப்படி வருவாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்றாங்க, வராங்க நம்மளும் நம்பிட்டு இருக்க முடியாதுல்ல. வரதுக்கான ஏதாவது வாய்ப்புகள் இருந்ததுன்னா நம்பலாம். அந்த வாய்ப்புகள் என்னன்றதை பார்ப்போம் ஃபர்ஸ்ட். அப்படி பார்க்கும்போது இந்த சம்பவத்தை செய்யக்கூடிய ஆள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாண்டோ. இந்த அமாண்டோ வந்து பார்த்தீங்கன்னா டெரிஃபிக்கான ஒரு ஆளு. இந்த ஆள் சயின்ஸை வச்சு என்ன வேணா பண்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கான். இந்த கேரக்டர் இப்போ நம்ம கவாக்கி கிட்ட வேற இருக்கு. இவன் தான் ஜுட்சுஸ்ல இருந்து எல்லாத்தையுமே மாடிஃபை பண்ணி உருவாக்கி இருக்கான். ஒரு சக்கர எனர்ஜி இல்லாம நான் வந்து இது செஞ்சு காட்டுவேன், ஈஸியான மெத்தட்ல கூட நீங்க இந்த ஜுட்சு செய்யலாம். கிட்டத்தட்ட ரஷ்யன்லயே வந்து பாத்தீங்கன்னா எப்படி செய்யறது, இந்த மாதிரி பல விஷயங்களை இந்த ஆள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கான். அப்படி பார்க்கும்போது ஜுட்சுலயே மாடிஃபைடு வெர்ஷன் இது மாதிரி ஏதாவது பண்ணி மறுபடியும் இறந்து போன ஆட்களை கொண்டு வரதுக்கான வல்லமை வந்து பாத்தீங்கன்னா இவன் கிட்ட தான் இருக்கு. இந்த ஒரு கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டீரியஸான கேரக்டரா இருக்குன்ற காரணத்தினால டெஃபினட்டா இப்படிதான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதை தாண்டி ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம நருட்டோ வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. பிகாஸ் நருட்டோவை அடைச்சு வச்சிருக்கிறது கவாக்கி. நம்ம கவாக்கி மனசு வச்சாருன்னா போதும், நருட்டோவை ஈஸியாவே கொண்டு வந்துடலாம். நருட்டோ இந்த நம்ம ஹினாட்டாசோ இவங்க ரெண்டு பேரையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டைமென்ஷன்ல இருந்து அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணிடலாம். பட் கவாக்கி பண்ணுவாரா அப்படின்றது வந்து தெரியல. இப்போ கொஞ்சம் மாறிக்காருன்னு நினைக்கிறேன். லைட்டா பொருட்டோ கூட வந்து சேர்ந்து சண்டை போட்டுருக்காரு. பட் இந்த ஒரு சுச்சுவேஷன் மேபி அவர் அப்படி தள்ளியிருக்கலாம். பட் ஸ்டில் இன்னும் நம்ம கவாக்கி மாறல அப்படின்றது மாதிரி தான் எனக்கு தோணுது. அவர் அதை பண்ணுவாரா இல்ல வேற யாராவது இதை பண்ணுவாங்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேபி கமிங் ஃபர்ஸ்ட் ஸ்னீக் பீக் ஆர் செகண்ட் ஸ்னீக் பீக் இதெல்லாம் பார்க்கும்போது ஓரளவு நமக்கு ஐடியா வரும் இந்த சாப்டர் எதை நோக்கி போகுது அப்படின்றத. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் ஸ்னீக் பீக் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 4-5 நாள்ல வந்துடும் நினைக்கிறேன். வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனல்ல பேசுவோம். தென் இது மட்டும் இல்லாம இப்போ ரீசெண்டா மார்வல் டாபிக்ஸ் நம்ம லைட்டா கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். நாட் ஒன்லி அனிமே எல்லாத்துலயுமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கையை வச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ எல்லாத்துக்கும் உங்களோட சப்போர்ட் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸை பத்தி பேச சொல்லியிருக்கீங்க. ஆல்ரெடி அதை பத்தி நான் பேசியிருக்கேன் என்னோட சேனல்ல, பழைய சேனல்ல மாரல் மக்கள்ஸ்ல அதை வந்து டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய போயிருக்கு. இருந்தாலும் இந்த சேனல்ல மறுபடியும் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுவோமே கிளியரா. ஏன்னா அதெல்லாம் வந்து என்னோட ஓல்டு வாய்ஸ் நல்லா இல்ல. இந்த தடவை மறுபடியும் அதை வந்து ரீக்ரியேட் பண்ணலாம், சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கும். உங்களோட சப்போர்ட்டா கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்றது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.